ஒரு மாதம் கழிந்தது. ஜென் 150 மாநாடும் சான் பிரான்சிஸ்கோவும் அந்த பேச்சும் எல்லாமே மங்கிய கனவுகள் ஆகிவிட்டன. ஆனால் அவளுடைய முகம் மட்டும் அவனுக்குள் அழியவே இல்லை. வி அமர்ந்திருந்தான். ஒரு காகிதம் முன், ஒரு பேனா கையில். மாயா கவிதை எழுதணும் என்று சொல்ல முடியலை. மாயா இல்லாமல் ஒரு வரி கூட எழுதி பார்த்ததில்லை. அவள் இல்லாமல் ஒரு மெயில் கூட டிராஃப்ட் செய்ததில்லை. குறிப்பாக அவளுக்காக ஒரு சொல் கூட எழுத முடியலையே. மூளை பதறியது, இதயம் நொறுங்கியது. ஆனால் விழிகள் மட்டும் பாரதியுடைய சிரிப்பையே நினைத்தன. ஒரு நாள் காலை வழக்கம் போல் வி எழுந்திரு என்று மாயாவின் குரல் இல்லை. வி விழித்து கொண்டான். அமைதி, விசித்திரமான அமைதி. எல்லா நெட்வொர்க்குகளும் முடக்கம். மாயா இல்லை. எந்த ஏஐ நுண்ணறிவும் இல்லை. இணையமும் இல்லை. தானியங்கி வீப்பாட் டாக்ஸிகளும் போடவில்லை. முதல் முறையாக தனக்கென கிடைத்த காலம். சுரங்கம் போல் நீண்ட காலம். மின்சக்தி இல்லாத நாட்கள். அமைதிக்கு முதலில் பயந்து அந்த அமைதியையே மெதுவாக ரசிக்கத் தொடங்கினான் வி. பழைய வீட்டுத் தோட்டம். 50 வருடங்களுக்கு முன் செடிகள் அடர்ந்திருந்த தோட்டம். தற்போது நிறைய பிளாஸ்டிக் மரங்கள். காண்பதற்கு பசுமைதான், ஆனால் உயிரில்லாமல் நிற்கும் மரங்கள். அந்த மரங்களுக்கு இடையே ஒரு காலத்தில் அவன் நிழலில் படுத்து பாட்டி கதை கேட்ட இடம். பாதி நினைவுகளும் பாதி கனவுகளும் ஒட்டிய புல்வெளி. தோட்ட வேலை செய்ய வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது. ஏதோ காரணம் இல்லாமல் குழி தோண்டினான். கையை நிலத்தில் ஊன்றினான். மண்ணின் மனம். மயங்கினான். திடீரென ஏதோ தடுத்தது. சத்தமும் கேட்டது. பழைய பெட்டி, இரும்பு பெட்டி. அவனை விட வயதில் மிகவும் மூத்தது. தாழ்பால் இல்லை. மிகவும் முயன்று பிறகு ஒரு வழியாக திறந்து பார்த்தான். பெட்டிக்குள் ஒரு பழைய புகைப்படம். வியின் கொள்ளுப்பாட்டியும் பாட்டனும். பக்கத்தில் ஒரு பழைய கவிதை நூல். பாரதியார் கவிதைகள். சில கடிதங்கள். கொள்ளுத்தாத்தா எழுதிய கிறுக்கல் கவிதைகள். யாருக்கு எழுதியிருப்பார் இந்த கள்ளத்தாத்தா? இதிலிருந்து ஒன்றை உருவி பாரதிக்கு கொடுத்து விட்டால்? இல்லை. அவன் மனசாட்சி இணங்க மறுத்தது. மண், மரம், பெட்டி, தோட்டம், கொள்ளுத்தாத்தா எழுதிய கவிதைகள், இத்தியாதி இத்தியாதி. முக்கியமாக தானே யோசிப்பதற்கு வாழ்க்கையில் முதலாக அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு. அதற்கெல்லாம் மேல் காதல். காதலிக்க வாய்ப்பு இல்லாமல் மறைந்து போனவர்கள் எவ்வளவு அபாக்கியசாலிகள்! என்னவெல்லாம் யோசிக்கிறான்! இத்தனை வார்த்தைகள் எனக்கு தெரியுமா? எங்கே போயிருந்தன என் செரட்டோனின், ஆக்சிடோசின் எல்லாம்? அவளை நினைத்தான். மீண்டும் மீண்டும். அவள் நிறம், உயரம், கம்பீரம், சிரிப்பு, வார்த்தைகள். அவளை பார்த்தவுடன் தோன்றிய சிலிர்ப்பு. அவன் கைகள் தன்னை தொட்டவுடன் தனக்கு ஏற்பட்ட கெமிக்கல் மாற்றங்கள். நினைவுகள் வார்த்தைகளாயின. வார்த்தைகளை வார்த்து கவிதையாக்கினான். வாவ், கவிதை! சொந்தமாக சிந்தித்து சொந்தமாக எழுதிய கவிதை. இன்னும் 2 நாட்கள் சென்றன. அவன் கவிதை வார்த்தைகளை அவனுடைய விரல்கள் உள்வாங்கி அதற்கு தெரிந்த மொழியில் வெளிப்படுத்த தொடங்கின. சித்திரம். அவளுடைய பிம்பம். தேர்ந்த ஓவியனாலும் சிற்பியாலும் வடிக்க முடியாத வடிவழகி. என்னுடைய சித்திரம். சுமார் ரகத்தை விட பல படிகள் கீழே. கவிதை அல்லது கவிதை என நான் நினைப்பது அதுவும் சுமார் ரகமே. ஆனால் இதற்கு மேல் நம்மால் முடியாது. இந்த 2ஐயும் எடுத்துக்கொண்டு இன்னொரு முயற்சி. வென்றால் வாழ்க்கை, இல்லை என்றால் இருக்கவே இருக்கின்றன. 50 இன்ச் மேனேஜரும் உயிரில்லாத மரங்களும் உணர்வில்லாத மாயாவும். புறப்பட்டான்.
மாயாவும் இன்டர்நெட்டும் நியூரல் நெட்வொர்க்கும் புதவாக்கரை உத்தியோகமும் மீண்டும் வருவதற்கு முன் மீண்டும் அவளை பார்க்க வேண்டும். நான் முழுமையாக இருக்கும் போதே அவளிடம் மீண்டும் என் காதலை சொல்ல வேண்டும். அவன் அழுத்திய அழைப்பு மணி இப்போது அவன் இதயத் துடிப்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. அவள் வந்தாள். சற்றே அதிகமாக புன்னகைத்தாள். புருவத்தால் உள்ளே அழைத்தாள். வித்தியாசமான உடை அணிந்திருந்தாள். என் பாட்டியின் ஃபோட்டோவில் பார்த்த நினைவு. சேலையோ புடவையோ பேர் நினைவில்லை. ஆனால் அது அவள் அழகை கூட்டியது. காதல், காதலை உணர்கிறேன். ஏதோ குளிர்ந்த திரவம் என் உடலுக்குள் புகுந்ததைப் போல காதலியின் முன் காதலை சொல்வதற்கு காத்திருக்கும் தருணம். அது சொர்க்கமா நரகமா, இல்லைனா இரண்டும் கலந்ததா? கவிதை வாசித்தேன். புன்னகைத்தாள். வரைந்ததை காண்பித்தேன். மீண்டும் புன்னகை செய்தாள். நான் தேறினேனா? பயத்துடன் அவளை பார்த்தேன். சம்மதத்தை தெரிவித்தாள். வார்த்தைகளில் இல்லை, என்னை அணைத்ததின் மூலம். அந்த ஸ்பரிசம். இதற்கு நான் என் வாழ்க்கையில் இதுவரை சம்பாதித்த பெயரையும் பொருளையும் ஒரே நொடியில் இழப்பேன். பெருசாக நான் பேரையோ காசையோ சம்பாதிக்கலைங்கிறது வேற விஷயம். எனக்கு உன்னை பிடிக்கும் என்று உன்னை நான் முதலில் பார்த்தேனோ அன்னையிலேருந்தே உன்னை பிடிக்கும். ஆனால் நீயும் ஒரு சராசரி ஆசாமி. சொந்தமாக பேச முடியாமல், எழுத முடியாமல், கோடிங் செய்ய முடியாமல், உணர்ச்சியற்ற, யோசிக்காத, செயற்கைத்தனத்துக்கும் செயற்கை உலகத்துக்கும் அடிமை. நீ எழுதின இந்த சுமாரான கவிதையும் சித்திரமும் அடிமைத்தனத்திலிருந்து விலகுவதற்கு நீ அடியெடுத்து வைக்கும் முதல் முயற்சி. எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னுடைய முயற்சி எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட கை கோர்ப்பாயா? இந்த உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க நம்மால் முடியாமல் போகலாம். ஆனால் நம்முடைய முயற்சியை தொடங்கணும். நம்முடைய முயற்சியின் நோக்கம் வெற்றி, விடுதலை. அந்த வெற்றியை நாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 50 வருஷம் கழித்து நம்ம பேரனோ பேத்தியோ வெற்றி அடையட்டும். நம்ம சந்ததி சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும். அதுக்கு என்னோட கை கோர்ப்பாயா? நான் என்ன பதில் சொன்னேன் என்பதையும் அடுத்து என்ன நடந்தது என்பதையும் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா உங்களுக்கு? விடை பெறுகிறேன்.